நாள்தோறும் படியுங்கள் முரசொலி, தினந்தோறும் பாருங்கள் கலைஞர் தொலைக்காட்சி. கோவையில் டைடல் தொழில்நுட்ப பூங்கா திறப்பு விழா. வணக்கம். திமுக செய்திகள். கோவை மாநகரில் டைடல் தொழில்நுட்ப பூங்காவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்து பேருரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணை முதல்வர் தளபதியார் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கினார். கோயம்புத்தூர் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை தமது பொற்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் வேண்டுகிறோம். கோயம்புத்தூர் தான் காரணம். நான் முதலே சொன்னேன், கோயம்புத்தூர் என்னை வளர்த்த ஊர்களிலே ஒன்று, என்னை ஆளாக்கிய ஊர்களிலே ஒன்று. அதுவும் கலைத்துறையிலே நான் வளர்ந்தது கோயம்புத்தூரிலே தான். இங்குதான் ஆரம்பமானது. அப்படி ஆரம்பமான எனக்கு ஊக்கம் தந்த கோயம்புத்தூரில் நான் ஆற்றிய பணிகளில் தலை சிறந்தபடியாக முத்தாய்ப்பாக அமைந்ததுதான் கடந்த சில நாட்களுக்கு ஒன்று இங்கே நடைபெற்ற உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு என்பதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அந்த செம்மொழி மாநாடு நடந்த பிறகு இங்கே பேசிய நம்முடைய தொழில்துறை செயலாளரோட தமிழிலேதான் இங்கு பேச வேண்டும் என்று எண்ணி தவித்தார். அது செம்மொழி மாநாடு தந்த ஊக்கம்.